முதலில் உன் தகப்பனையும் தாயையும் உன் தேசத்தையும் விட்டு மாமியாரோட வந்தாயே, அந்த நற்குணத்தை காட்டிலும் சிறந்ததாய் உத்தமமாய் இருக்கிறது என்று அவளை பாராட்டுகிறான். பா, என்ன ஒரு மனுஷன்! அந்த பெண் என்ன கேட்கிறாள்? அதற்கு முதலில் அவன் பதில் சொல்லாமல் அந்த பெண்ணுடைய செய்கையை நினைத்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறான். ஒருத்தவங்களை பாராட்டுவதற்கும் ஒரு நல்ல மனசு வேணுங்க. பலர் இருக்கிறாங்க, யாரையும் தப்பி தவறி கூட பாராட்டி பேச மனசே வராது. அவங்க செய்யற நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் பாராட்ட மாட்டார்கள். சரி, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 11ஆம் வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ரூத்தின் உள்ளத்திலே ஏதோ ஒரு பயம். போவாஸ் என்ன சொல்லுவானோ, சரி என்று ஒப்புக்கொள்வானா, முடியாது என்பானா, என்ன பதில் சொல்ல போகிறான் என்று ஒருவித பயத்துடனும் கலக்கத்துடனும் இருக்கிறாள். இதுவே வேறு யாராவது இருந்திருந்தால், ஏமா இந்த ராத்திரில வந்து என் தூக்கத்தை கெடுத்து, இப்போ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க எனக்கு இதுதான் நேரமா, போமா காலையில பேசிக்கலாம் என்று சொல்லி விரட்டி இருப்பார்கள். ஒன்று